நேர்களே, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு விறுவிறுப்புடன் தொடங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் இன்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு மோசமான தோல்வியினை தழுவியிருக்கிறது. சிஎஸ்கே அணியை பந்தாடி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. முதல் போட்டியிலேயே ஒரு இடத்தில் கூட சென்னை அணிக்கு இடம் கொடுக்காமல் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் ராஜஸ்தான் அணியினர். 12.1வது ஓவரிலேயே 128 என்ற இலக்கை எட்டி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. கவுகாத்தி மைதானத்தில் நடைபெற்ற இன்றைய போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் முதலில் பந்து வீச்சினை தேர்வு செய்தது. இதனை அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸின் சஞ்சு சாம்சன் மற்றும் ருத்துராஜ் கெய்க்வாட் இவர்கள் இருவரும் ஓபனர்களாக களமிறங்கினார்கள். தொடக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது என்றே கூறலாம். சஞ்சு சாம்சன் மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் இருவரும் தலா 6 ரன்களுக்கு சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார்கள். இதற்கு முன்பு சீசனில் ராஜஸ்தான் அணியில் இருந்த சஞ்சு சாம்சன் இந்த முறை ராஜஸ்தான் அணிக்கு எதிராக மிகப்பெரிய ஸ்கோரை அடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆயுஷ் மாத்ரே இந்த முறை கோல்டன் டக் அவுட் ஆகி வெளியேறினார். பின்பு களமிறங்கிய மேத்யூ ஷாட் 2 ரன்களுக்கு வெளியேறினார். பேட்ஸ்மேன் இல்லாத காரணத்தினால் இம்பாக்ட் பிளேயரை முதல் இன்னிங்ஸிலேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுத்து வரவேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. எனவே சர்ஃப்ராஸ் கானை அவர்கள் இம்பாக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வந்தார்கள். ஆனால் அவரை பொறுத்தவரையிலும் 12 பந்துகளில் 17 ரன்களை மட்டுமே அவர் எடுத்து ஆட்டமிழந்தார். 2 பவுண்டரிகளும் ஒரு சிக்ஸர்களும் இதில் அடங்கும். பின்பு கார்த்திக் சர்மா 18 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட, அதாவது ஒரு டீம் ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கும்போது சிவம் துபே ஒரு மிக முக்கிய பிளேயராகவே பார்க்கப்பட்டார். அவர் மிகவும் கை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில் வந்த முதல் பந்திலேயே ஒரு சிக்ஸரை விளாசினார். ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாகவே அவர் முதல் பந்தினை விளையாடினார். ஆனால் அவர் ஒரு அதிர்ச்சி கொடுத்து விட்டார். அதாவது 4 பந்துகளில் வெறும் 6 ரன்களை மட்டுமே எடுத்து ஜடேஜாவின் ஓவரில் விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறினார். தொடர்ச்சியாக விக்கெட் பறிப்பை கொண்டே இருந்ததால் 100 ரன்களை கடக்குமா சென்னை அணி என்ற கேள்வி எழுந்தது. ஜெமி ஓவர்டன் பொறுப்பாக விளையாடியதால் 100 ரன்களை கடந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இறுதியாக 19.4 ஓவர்களில் 127 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து சென்னை அணி அதிகபட்சமாக ஜெமி ஓவர்டன் 36 பந்துகளில் 43 ரன்களை அவர் எடுத்தார். 128 என்ற சொற்ப இலக்கை இலக்காக கொண்டு களமிறங்கிய ராஜஸ்தான் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான ஜெய்ஷ்வால் மற்றும் சூரியவன்சி 2 அதிரடி இடதுகை ஆட்டக்காரர்களும் மிக சிறப்பாக ஒரு தொடக்கத்தை ராஜஸ்தான் அணிக்கு கொடுத்தார்கள். சென்னை அணிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தார்கள் என்றே கூறலாம். மேட் ஹென்றி வீசிய முதல் ஓவரிலேயே 18 ரன்களை குவித்தார்கள் இவர்கள் இருவரின் ஜோடி சேர்ந்து. பவர் பிளேவில் 74 ரன்களை இவர்கள் ஜோடி குவித்தது. சூரியவன்சி ஒரு அதிவேக அரை சதத்தை விளாசி 17 பந்துகளில் 52 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்தடுத்து களம் இறங்கியவர்களும் அதிரடி காட்டினார்கள். ஜெய்ஷ்வால் ஒரு பொறுமையான ஒரு ஆட்டத்தையே வெளிப்படுத்தினார். ஆனால் 127 என்ற சொற்ப இலக்காக இருந்ததால் 12.1வது ஓவரிலேயே ராஜஸ்தான் அணி அந்த இலக்கை எட்டி அபார வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. முதல் போட்டியிலேயே படுதோல்வி அடைந்து உள்ளதால் சிஎஸ்கே ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள், ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள் என்றே கூறலாம் நேர்களே.